உன்னோட வாரிசை என் பொண்ணு வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதையா அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூமி ரெஜினா கிட்ட, நீங்க கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி ஏன் முன்னாடி நின்று ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னோட மனைவினா அது முத்தழகு மட்டும்தான். நான் தப்பே செய்யலன்னு சொல்லி கோர்ட்லயே நிரூபிச்சாச்சு. இனி உங்க பொண்ணு அஞ்சலியை ஏத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கத்துறாரு. இங்க ஸ்வேதா அமுதன் கிட்ட, இந்த அஞ்சலியை பார்த்தா கர்ப்பமா இருக்க மாதிரியே தெரியல, முத்தழகு எங்க போயிருக்காங்கன்னு வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி அமுதனும் ஸ்வேதாவும் முத்தழக தேடி கிளம்புறாங்க. இங்க முத்தழகு அவங்க சித்தி திலகா வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க ஸ்வேதா முத்தழக பார்க்க போறாங்க. அப்புறம் முத்தழகு கிட்ட, நீங்க எந்த தப்புமே செய்யல, நீங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க ஸ்வேதா. அந்த சமயம் முத்தழகுக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்கு. இத பார்த்த ஸ்வேதா, என்ன முத்தழகு, உடம்பு கிடம்பு உங்களுக்கு சரியில்லையா, இந்த மாதிரி எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்க, இங்க முத்தழகு அழுதுகிட்டே, எனக்கு அடிக்கடி மயக்கமா வருது, வாந்தி வந்துகிட்டே இருக்கு, நான் தான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பேரிடியே இறக்குற மாதிரி இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதை என்னால தாங்கிக்கவே முடியல, அதான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா, இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது, வாங்க ஒரு செக்அப் பண்ணி அப்படின்னு சொல்லி முத்தழக தன்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க செக்அப் பண்ணி வந்த ரிப்போர்ட்ல முத்தழகு கர்ப்பம்ன்ற விஷயம் இங்க ஸ்வேதாக்கு தெரிய வருது. உடனே ஸ்வேதா அமுதன் கிட்ட, ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு, இங்க முத்தழகு கர்ப்பம் இல்லன்னு ரிப்போர்ட்ல எழுதியிருந்தாங்களே, அப்ப எதுக்காக அப்படி சொன்னாங்க, வாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் மாறி இருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இருக்கிறதா ரிப்போர்ட் மாத்தி வந்ததுனாலதான் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ரிப்போர்ட் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் காமிச்சு இந்த அஞ்சலியை வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அமுதன் உடனே அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு பேச்சியோட வீட்டுக்கு வராங்க. இங்க பேச்சியோட வீட்டுல அஞ்சலி பேச்சுக்கிட்ட, பூமி என்ன வேண்டான்னு சொன்னாலும் உங்க குடும்ப வாரிசை நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், இந்த வீட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இந்த வீட்டை விட்டு என்னால வெளியில போகவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அந்த சமயம் உண்மையான ரிப்போர்ட்டை தான் கையில எடுத்துட்டு வந்த அமுதன், போதும் அஞ்சலி நிப்பாட்டுங்க, நீங்க இந்த வீட்டோட மருமகளும் கிடையாது, பூமியோட மனைவியும் கிடையாது, இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்கு அறிவில்லையா, எதுவுமே நடக்காத பட்சத்துல நான் எப்படி கர்ப்பமாக முடியும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா, நீங்க கர்ப்பமே கிடையாது, இந்த வீட்டோட வாரிசு உங்க வயிற்றுல வளரவும் இல்ல, எங்க முத்தழகண்ணி தான் கர்ப்பமா இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் தான் மாறி உங்ககிட்ட வந்ததுனால நீங்க கர்ப்பம், நீங்க டிராமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க உண்மையான ரிப்போர்ட்டை வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே காமிக்கிறாங்க. இத பார்த்த அஞ்சலியும் அஞ்சலி குடும்பத்தாரும் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா ரெஜினா, என்ன நீ முத்தழக திரும்பி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக அஞ்சலி கர்ப்பம் இல்லன்னு சொல்லி புதுசா ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கே அமுதன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சமயம் ஸ்வேதா ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்த அந்த டாக்டரை பேச்சியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உண்மை என்னன்னு நிரூபிக்கிறாங்க.